அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நவீனத்தை நோக்கி அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். இது 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் இருக்குது. கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம். ஆங்கிலேய செல்வாக்கின் தாக்கத்திற்கு ஆட்பட்ட முதல் மாகாணம். ஆப்ஷன் டி, வங்காளம். கேள்வி 2, மிக அதிக எண்ணிக்கையிலானவர்களின் அதிகப்பட்ட மகிழ்ச்சியை கூறிய நவீன சிந்தனையாளர்கள். மிக அதிக எண்ணிக்கையிலானவர்களின் அதிகப்பட்ட மகிழ்ச்சியை கூறிய நவீன சிந்தனையாளர்கள். ஆப்ஷன் சி, யூட்டிலிட்டேரியன்கள். இது ஒரு பாக்ஸில் இருக்குது, அதனால தான் இது ஒரு கொஷினாக கொடுத்துருக்கோம். கேள்வி 3, வேதங்களில் தவறே இருக்க முடியாது என்னும் கருத்தை புறக்கணித்தவர். வேதங்களில் தவறே இருக்க முடியாது என்னும் கருத்தை புறக்கணித்தவர். ஆப்ஷன் ஏ, ராஜாராம் மோகன் ராய். கேள்வி 4, மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதவை என்பதை மறுத்தவர். மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாதவை என்பதை மறுத்தவர். ஆப்ஷன் டி, சர் சையத் அகமது கான். கேள்வி 5, எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என்று கூறியவர். எங்களுடைய நிலை அனைத்து மதங்களிலும் உண்மைகள் இருந்தாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவையே என்று கூறியவர். ஆப்ஷன் பி, கேசவ் சந்திர சென். கேள்வி 6, பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி, 1828. கேள்வி 7, எங்கு பணியாற்றி ஓய்வு பெற்ற ராஜாராம் மோகன் ராய் பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளில் உரையாடக்கூடியவர். எங்கு பணியாற்றி ஓய்வு பெற்ற ராஜாராம் மோகன் ராய் பாரசீகம், சமஸ்கிருதம் உள்ளிட்ட பல மொழிகளில் உரையாடக்கூடியவர். ஆப்ஷன் பி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. கேள்வி 8, ராஜாராம் மோகன் ராய் கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என்ற நூலை எழுதிய ஆண்டு. ராஜாராம் மோகன் ராய் கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என்ற நூலை எழுதிய ஆண்டு. ஆப்ஷன் ஏ, 1818. கேள்வி 9, உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என சட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. உடன்கட்டை ஏறுதல் குற்றம் என சட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி, 1829. கேள்வி 10, டேஷ் புரட்சியின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ராஜாராம் மோகன் ராய் ஐரோப்பா சென்றார். டேஷ் புரட்சியின் கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு ராஜாராம் மோகன் ராய் ஐரோப்பா சென்றார். ஆப்ஷன் ஏ, பிரெஞ்சு புரட்சி. கேள்வி 11, ராஜாராம் மோகன் ராய் எங்கு மரணமடைந்தார். ராஜாராம் மோகன் ராய் எங்கு மரணமடைந்தார். ஆப்ஷன் சி, பிரிஸ்டல். கேள்வி 12, ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு பிரம்ம சமாஜத்துக்கு புத்துயிர் ஊட்டியவர் யார். ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு பிரம்ம சமாஜத்திற்கு புத்துயிர் ஊட்டியவர் யார். ஆப்ஷன் சி, தேவேந்திரநாத் தாகூர். கேள்வி 13, கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு. கேசவ் சந்திர சென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு. ஆப்ஷன் டி, 1857. கேள்வி 14, 1865 பிரம்ம சமாஜம் எத்தனை கிளைகளை பெற்றிருந்தது. 1865 பிரம்ம சமாஜம் எத்தனை கிளைகளை பெற்றிருந்தது. ஆப்ஷன் ஏ, 54 கிளைகள். கேள்வி 15, பிரம்ம சமாஜத்தின் கிளைகளின் எண்ணிக்கைகள் முறையே வங்காளம், வடமேற்கு மாகாணங்கள், பஞ்சாப், தமிழ்நாடு. வங்காளத்தில் 50 கிளைகள், வடமேற்கு மாகாணங்களில் 2 கிளைகள், பஞ்சாப், தமிழ்நாட்டில் ஒரு கிளைகள். ஆப்ஷன் பி சரியானது. கேள்வி 16, தேவேந்திரநாத் தாகூரின் தலைமையில் இயங்கிய அமைப்பு டேஷ். தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் இயங்கிய அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ, இந்திய பிரம்ம சமாஜம். கேள்வி 17,
கேசவ் சந்திர சென்னுடைய அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்பட்டது. கேசவ் சந்திர சென்னுடைய அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி சாதாரண பிரம்ம சமாஜம். கேள்வி 18. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர். தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளர். ஆப்ஷன் சி சைதை காசி விஸ்வநாத முதலியார். கேள்வி 19. தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. தத்துவ போதினி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1864. கேள்வி 20. பிரம்ம சமாஜம் பெருமளவிலான மக்களை ஈர்க்கவில்லை. இரண்டாவது கூற்று அது அறிவு ஜீவிகளின் மேல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவும் இல்லை. சரியானதை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் ஒன் பிரம்ம சமாஜம் பெருமளவிலான மக்களை ஈர்க்கவில்லை. செகண்ட் ஒன் அது அறிவுஜீவிகளின் மேல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவும் இல்லை. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி. அது அறிவுஜீவிகளின் மேல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. கேள்வி 21. தாகூரின் குடும்பம் ஒரு டேஷ் குடும்பமாகும். தாகூரின் குடும்பம் ஒரு டேஷ் குடும்பமாகும். ஆப்ஷன் ஏ பிரம்ம சமாஜம். கேள்வி 22. பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு. பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1867. கேள்வி 23. பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர். ஆப்ஷன் சி ஆத்மராம் பாண்டுரங். கேள்வி 24. பிரார்த்தனை சமாஜத்திற்கு வலிமை சேர்த்தவர்கள். பிரார்த்தனை சமாஜத்திற்கு வலிமை சேர்த்தவர்கள். ஆப்ஷன் பி எம்ஜி ரானடே, ஆர்ஜி பண்டார்கர். கேள்வி 25. பிரார்த்தனை சமாஜத்தின் சீர்திருத்த பணிகள். எதெல்லாம் பிரார்த்தனை சமாஜத்தின் சீர்திருத்த பணிகள்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பிரார்த்தனை சமாஜம் சமூகத்தின் கடைநிலையில் உள்ள பெண்கள், தொழிலாளர்கள் ஆகியோருக்கு கல்வி வழங்குவதன் மூலம் அதன் பணியை தொடர்ந்தது. ஆப்ஷன் பி சமபந்தி விருந்து, சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. ஆப்ஷன் சி நாட்டுக்கு தன்னலமற்ற சேவை செய்வதற்கு எத்தகைய கல்வி அவசியமோ அத்தகைய கல்வியை இளைஞர்களுக்கு வழங்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது. இது அனைத்துமே பிரார்த்தனை சமாஜத்தின் சீர்திருத்த பணிகள் தான். அதனால் ஆப்ஷன் டி தான் சரியானது. இங்கே எல்லாமே கமா வரும். கேள்வி 26. யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு முடிந்தவுடன் கூடும். யாருடைய முயற்சியால் உருவாக்கப்பட்ட தேசிய சமூக மாநாடு என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு முடிந்தவுடன் கூடும். ஆப்ஷன் ஏ எம்ஜி ரானடே. கேள்வி 27. ரானடே 1901 இயற்கை எய்திய போது தலைமை பொறுப்பேற்றவர் யார்? ரானடே 1901 இயற்கை எய்திய போது தலைமை பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் டி சந்தவர்கர். கேள்வி 28. ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1875. கேள்வி 29. தயானந்த சரஸ்வதி டேஷ் ஊரை சார்ந்தவர். தயானந்த சரஸ்வதி டேஷ் ஊரை சார்ந்தவர். ஆப்ஷன் சி குஜராத். கேள்வி 30. தயானந்த சரஸ்வதி எத்தனை ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார்? தயானந்த சரஸ்வதி எத்தனை ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்தார்? ஆப்ஷன் டி 17 ஆண்டுகள். கேள்வி 31. 1872 தயானந்த சரஸ்வதி பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை எங்கு சென்று சந்தித்தார்? 1872 தயானந்த சரஸ்வதி பிரம்ம சமாஜ உறுப்பினர்களை எங்கு சென்று சந்தித்தார்? ஆப்ஷன் சி கல்கத்தா. கேள்வி 32. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர். சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி. கேள்வி 33. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1875.
கேள்வி 34. டேஷ் நோக்கி திரும்புங்கள் என தயானந்த சரஸ்வதி அழைப்பு விடுத்தார். டேஷ் நோக்கி திரும்புங்கள் என தயானந்த சரஸ்வதி அழைப்பு விடுத்தார். ஆப்ஷன் பி வேதங்கள். கேள்வி 35. தயானந்த சரஸ்வதி டேஷ் பகுதிகளில் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தார். தயானந்த சரஸ்வதி டேஷ் பகுதிகளில் செல்வாக்கு பெற்று திகழ்ந்தார். ஆப்ஷன் ஏ பஞ்சாப். கேள்வி 36. டேஷ் எனப்படும் வணிகச் சமூகம் காலனிய காலத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்தது. டேஷ் எனப்படும் வணிகச் சமூகம் காலனிய காலத்தில் மகத்தான வளர்ச்சியை பெற்றிருந்தது. ஆப்ஷன் பி கத்ரி. கேள்வி 37. தயானந்தரின் டேஷ் இயக்கம் இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்றது. தயானந்தரின் டேஷ் இயக்கம் இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்றது. ஆப்ஷன் சி சுத்தி இயக்கம். கேள்வி 38. சுத்தி இயக்கம் டேஷ் இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தது. சுத்தி இயக்கம் டேஷ் இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தது. ஆப்ஷன் டி அகமதியா இயக்கம். கேள்வி 39. ஆரிய சமாஜம் ஒரு டேஷ் இயக்கமாக கருதப்படுகிறது. ஆரிய சமாஜம் ஒரு டேஷ் இயக்கமாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் பி மீட்டெடுப்பு இயக்கம். கேள்வி 40. ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1897. கேள்வி 41. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவின் அருகே உள்ள டேஷ் என்னும் ஊரின் கோவில் பூசாரி ஆவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவின் அருகே உள்ள டேஷ் என்னும் ஊரின் கோவில் பூசாரி ஆவார். ஆப்ஷன் பி தட்சிணேஸ்வரம். கேள்வி 42. அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர். அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ண பரமஹம்சர். கேள்வி 43. ராமகிருஷ்ண கதாமிர்தா என்னும் தொகுப்பை தொகுத்தவர். ராமகிருஷ்ண கதாமிர்தா என்னும் தொகுப்பை தொகுத்தவர். ஆப்ஷன் பி விவேகானந்தர். கேள்வி 44. விவேகானந்தர் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் உரையாற்றிய ஆண்டு. விவேகானந்தர் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் உரையாற்றிய ஆண்டு. ஆப்ஷன் டி 1893. கேள்வி 45. தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்பெடுத்துள்ள தேசம் என்னும் உரிமை கோரிக்கைக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த முதல் இந்தியர் விவேகானந்தர் என்று கூறியவர். ஆப்ஷன் சி வேலண்டைன் சிரோல். கேள்வி 46. பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1875. கேள்வி 47. பிரம்மஞான சபை யாரால் தோற்றுவிக்கப்பட்டது. பிரம்மஞான சபை யாரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆப்ஷன் டி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஆல்காட். கேள்வி 48. பிரம்மஞான சபையின் தலைமையிடத்தை சென்னை அடையாருக்கு அமைத்த ஆண்டு. பிரம்மஞான சபையின் தலைமையிடத்தை சென்னை அடையாருக்கு அமைத்த ஆண்டு. ஆப்ஷன் டி 1882. கேள்வி 49. அன்னி பெசன்ட் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு. அன்னி பெசன்ட் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு. ஆப்ஷன் டி 1893. கேள்வி 50. பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு. பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு. ஆப்ஷன் சி பிரம்மஞான சபை. கேள்வி 51. யாருடைய தொடர்பின் காரணமாக அயோத்திதாசர் பௌத்தத்திற்கு அறிமுகமானார். யாருடைய தொடர்பின் காரணமாக அயோத்திதாசர் பௌத்தத்திற்கு அறிமுகமானார். ஆப்ஷன் ஏ ஹென்றி ஆல்காட். கேள்வி 52. ஆல்காட் அயோத்திதாசரை எங்கு அழைத்துச் சென்றார். ஆல்காட் அயோத்திதாசரை எங்கு அழைத்துச் சென்றார். ஆப்ஷன் டி இலங்கை. கேள்வி 53. அயோத்திதாசர் அனகரிகா தர்மபாலா, ஆச்சாரிய சுமங்கலா உட்பட பல பௌத்த பிட்சுக்களை எங்கு சந்தித்தார். அயோத்திதாசர் அனகரிகா தர்மபாலா, ஆச்சாரிய சுமங்கலா உட்பட பல பௌத்த பிட்சுகளை எங்கு சந்தித்தார். ஆப்ஷன் பி இலங்கை.
கேள்வி 54 சத்ய சோதக் சமாஜ் நிறுவப்பட்ட ஆண்டு. சத்ய சோதக் சமாஜ் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1873. கேள்வி 55 சத்ய சோதக் சமாஜ் யாரால் நிறுவப்பட்டது? சத்ய சோதக் சமாஜ் யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே. கேள்வி 56 ஜோதிபா பூலே பிறந்த ஆண்டு. ஜோதிபா பூலே பிறந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1827. கேள்வி 57 ஜோதிபா பூலே டேஸ் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆவார். ஜோதிபா பூலே டேஸ் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஆவார். ஆப்ஷன் பி மாலி. கேள்வி 58 சத்யசோதக் சமாஜ் அதாவது உண்மை தேடும் சங்கம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு. சத்யசோதக் சமாஜ் அதாவது உண்மை தேடும் சங்கம் என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு. ஆப்ஷன் சி 1873. கேள்வி 59 ஜோதிபா பூலே எழுதிய நூல். ஜோதிபா பூலே எழுதிய நூல். ஆப்ஷன் பி குலாம்கிரி. இதனுடைய இன்னொரு பேர் அடிமைத்தனம். கேள்வி 60 டேஷாம் ஆண்டு பூனேயில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியையும் சாவித்ரிபாய் பூலே உதவியோடு ஜோதிபா தொடங்கினார். டேஷாம் ஆண்டு பூனேயில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு பள்ளியையும் சாவித்ரிபாய் பூலே உதவியோடு ஜோதிபா தொடங்கினார். ஆப்ஷன் சி 1851. கேள்வி 61 எங்கு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிபாவால் தொடங்கப்பட்டது? எங்கு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிபாவால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. கேள்வி 62 ரானடே பண்டர்கர் ஆகியோரின் உதவியுடன் பண்டித ரமாபாய் டேஷ் என்னும் அமைப்பை நிறுவினார். ரானடே பண்டர்கர் ஆகியோரின் உதவியுடன் பண்டித ரமாபாய் டேஷ் என்னும் அமைப்பை நிறுவினார். ஆப்ஷன் சி ஆரிய மகிழா சமாஜ். கேள்வி 63 புனேவுக்கு அருகில் உள்ள கேத்கான் என்னும் இடத்தில் டேஷ் என்னும் அமைப்பை ரமாபாய் நிறுவினார். புனேவுக்கு அருகில் உள்ள கேத்கான் என்னும் இடத்தில் டேஷ் என்னும் அமைப்பை ரமாபாய் நிறுவினார். ஆப்ஷன் டி முக்தி சதன். கேள்வி 64 முக்தி சதன் என்னும் நிறுவனத்தில் எத்தனை பெண்களும் குழந்தைகளும் தங்கியிருந்தனர்? முக்தி சதன் என்னும் நிறுவனத்தில் எத்தனை குழந்தைகளும் பெண்களும் தங்கியிருந்தனர்? ஆப்ஷன் ஏ 2000. கேள்வி 65 ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர். ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் சி நாராயணகுரு. கேள்வி 66 நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை நிறுவிய ஆண்டு. நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை நிறுவிய ஆண்டு. ஆப்ஷன் சி 1903. கேள்வி 67 நாராயண தர்ம பரிபாலன யோகம் அமைப்பின் முக்கிய பணிகள். நாராயண தர்ம பரிபாலன யோகம் அமைப்பின் முக்கிய பணிகள். ஆப்ஷன் ஏ பொது பள்ளிகளில் சேர்வதற்கான உரிமை. இது சரியானது தான். ஆப்ஷன் பி அரசு பணிகளில் அமர்த்தப்படுதல். இது சரிதான். ஆப்ஷன் சி சாலைகளை பயன்படுத்துவதற்கான கோவில்களுக்குள் செல்வதற்கான உரிமை. இது சரியானதா. அதனால் ஆப்ஷன் டி அனைத்தும். கேள்வி 68 நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் அமைப்பிலிருந்து தோன்றியவர்கள். 3 பேருமே தான். அதனால் அனைவரும். குமரன் ஆசான், ஐயப்பன், டாக்டர் சால்பு. கேள்வி 69 அலிகர் இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. அலிகர் இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1875. கேள்வி 70 அலிகார் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? அலிகார் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சையத் அகமது கான். கேள்வி 71 அலிகார் இயக்கத்தின் முற்போக்கு கருத்துக்கள் டேஷ் என்னும் பத்திரிகையின் வாயிலாக பரப்பப்பட்டது. அலிகார் இயக்கத்தின் முற்போக்கு கருத்துக்கள் டேஷ் என்னும் பத்திரிகையின் வாயிலாக பரப்பப்பட்டது. ஆப்ஷன் பி தத்கிப் உல் அக்லுக். கேள்வி 72 முஸ்லிம்கள் இஸ்லாமின் மேல் கொண்டிருக்கும் பற்றினை பலவீனப்படுத்தாமல் நவீன கல்வியை அவர்களிடையே பரப்புதல்
பர்தாமுறை, பலதாரமணம், கைம்பெண் மறுமணம், விவாகரத்து போன்றவற்றோடு தொடர்புடைய சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற கொள்கைகளை கொண்டிருந்தது டேஷ் என்னும் அமைப்பு. ஆப்ஷன் பி அலிகார் இயக்கம். கேள்வி 74. சர் சையத் அகமது கான் அறிவியல் கழகம் என்னும் அமைப்பை ஏற்படுத்திய ஆண்டு. சர் சையத் அகமது கான் அறிவியல் கழகம் என்னும் அமைப்பை ஏற்படுத்திய ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1864. கேள்வி 75. சையத் அகமது கான் 1864 டேஷ் ஊரில் நவீன பள்ளியை நிறுவினார். சையத் அகமது கான் 1864 டேஷ் ஊரில் நவீன பள்ளியை நிறுவினார். ஆப்ஷன் சி காஜிப்பூர். கேள்வி 76. முஸ்லிம்களிடையே ஆங்கில கல்வியை பரப்புவதற்காக டேஷில் பள்ளியை தொடங்கினார். அதாவது சையத் அகமது கான் தான் முஸ்லிம்களிடையே ஆங்கில கல்வியை பரப்புவதற்காக டேஷில் பள்ளியை தொடங்கினார். ஆப்ஷன் பி அலிகர். கேள்வி 77. எந்த ஆண்டு முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி இந்த பள்ளி எப்போ கல்லூரியாக வளர்ச்சி அடைஞ்சதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷினோட அடுத்தது தான் 77th கொஷின். எந்த பள்ளி எந்த ஆண்டு ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக மாறிச்சு அப்படி தான் கேட்குறாங்க. எந்த ஆண்டு முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது? ஆப்ஷன் டி 1877. கேள்வி 78. இந்திய முஸ்லிம்களிடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக 1886 ஆங்கிலேய கீழை கல்வி மாநாட்டை தொடங்கியவர். இந்திய முஸ்லிம்களிடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக 1886 ஆங்கிலேய கீழை கல்வி மாநாட்டை தொடங்கியவர். ஆப்ஷன் ஏ சையத் அகமது கான். கேள்வி 79. அகமதியா இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? அகமதியா இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் டி மிர்சா குலாம். கேள்வி 80. அகமதியா இயக்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அகமதியா இயக்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் டி 1889. கேள்வி 81. குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கூறிய டேஷ் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்றும் கூறினார். குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கூறிய டேஷ் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்றும் கூறினார். ஆப்ஷன் டி மிர்சா குலாம். கேள்வி 82. ஆரிய சமாஜமும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களும் இஸ்லாமுக்கு எதிராக வைத்த விவாதங்களை எதிர்கொண்டு மறுத்தது யாருடைய முக்கிய பணியாகும்? ஆரிய சமாஜமும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களும் இஸ்லாமுக்கு எதிராக வைத்த விவாதங்களை எதிர்கொண்டு மறுத்தது யாருடைய முக்கிய பணியாகும்? ஆப்ஷன் டி மிர்சா குலாம். கேள்வி 84. சரியானதை தேர்ந்தெடு. 1 சமூக நெறிகளில் அகமதியா இயக்கம் பழமைவாத கண்ணோட்டத்துடனே பலதார மனம், பெண்கள் முகத்திரை அணிவது போன்றவற்றை பின்பற்றியது. 2 விவாகரத்தை பொறுத்தமட்டில் பழமையான விதிகளை பின்பற்றியது. ஆப்ஷன் சி 1 2 சரி. கேள்வி 85. தியோபந்த் இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தியோபந்த் இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1866. கேள்வி 86. தியோபந்த் இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? தியோபந்த் இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் டி அதாவது பி அண்ட் சி காசிம் நானோ தேவி, ரஷீத் அகமது கங்கோரி. கேள்வி 87. 1 குர்ஆனின் தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல். 2 அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஜிஹாத் என்னும் உத்வேகத்தை உயிரோட்டமாக வைத்திருப்பது. இது தியோபந்த் இயக்கத்தோட கொள்கைகளை கேட்குறாங்க. இது 2மே சரி. ஆப்ஷன் சி 2மே சரியானது. கேள்வி 88. 1894 லக்னோவில் சிப்லி நுமானி என்பவரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. 1894 லக்னோவில் சிப்லி நுமானி என்பவரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆப்ஷன் சி நட்வத் அல் உலாமா. கேள்வி 89. ஃப்ராங்கி மஹால் பள்ளி டேஷை மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்வதற்கான களமாகவும் ஏற்றுக்கொண்டது.
பிராங்கி மஹால் பள்ளி டேஷை மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்வதற்கான களமாகவும் ஏற்றுக்கொண்டது. ஆப்ஷன் சி சூபியிசம். கேள்வி 90. நபிகள் நாயகம் கூறியவற்றை அப்படியே பின்பற்றுங்கள். பின்பற்றுபவர்கள் டேஷ் எனப்பட்டனர். நபிகள் நாயகம் கூறியவற்றை அப்படியே பின்பற்றுபவர்கள் டேஷ் எனப்பட்டனர். ஆப்ஷன் பி அல்-இ ஹதீத். கேள்வி 91. 1893 பார்ட்டிஸ்டுகளான டேஷ் மற்றும் டேஷ் சமயப்பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியா வந்தனர். 1793 பார்ட்டிஸ்டுகளான டேஷ் மற்றும் டேஷ் சமயப்பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியா வந்தனர். ஆப்ஷன் ஏ வில்லியம் கேரி மற்றும் ஜான் தாமஸ். கேள்வி 92. தங்கள் தாயகமான பாரசீகத்தில் அடக்குமுறைக்கு உள்ளானதால் 10ஆம் நூற்றாண்டில் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் குடியேறியவர்கள். தங்கள் தாயகமான பாரசீகத்தில் அடக்குமுறைக்கு உள்ளானதால் 10ஆம் நூற்றாண்டில் பெரும் எண்ணிக்கையில் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதியில் குடியேறியவர்கள். ஆப்ஷன் ஏ ஜொராஸ்ட்ரியர்கள். கேள்வி 93. 1851 கல்வி பயின்ற பார்சிகள் டேஷ் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினர். 1851 கல்வி பயின்ற பார்சிகள் டேஷ் என்னும் அமைப்பை ஏற்படுத்தினர். ஆப்ஷன் சி ரக்னுமை மத்தியஸ்னன் சபா. கேள்வி 94. ரக்னுமை மத்தியஸ்னன் சபா யாரை தலைவர்களாக கொண்டிருந்தது? ஆப்ஷன் டி அனைவரும். நவ்ரோஜி பர்தோன்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, காமா மற்றும் பெங்காலி எல்லாத்தையுமே தலைவர்களாக கொண்டிருந்தது. கேள்வி 95. பார்சிகளின் சீர்திருத்தம் பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக டேஷ் என்னும் செய்தித்தாள் வெளியிடப்பட்டது. பார்சிகளின் சீர்திருத்தம் பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக டேஷ் என்ற செய்தித்தாள் வெளியிடப்பட்டது. ஆப்ஷன் சி உண்மை விளம்பி. இதுதான் ராஷ்ட் கோஃப்தார். கேள்வி 96. 1873 சிங் சபா இயக்கம் டேஷ் நோக்கங்களுக்காக உருவானது. ஒன்று நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியருக்கு கிடைக்கச் செய்தல். இது சரியானது தான். 2 கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் மதமாற்ற நடவடிக்கைகள், இந்து மீட்டெடுப்பு இயக்கவாதிகளின் நடவடிக்கைகள் ஆகியவற்றை எதிர்கொள்வது. இது சரியானது தான். ஆப்ஷன் சி 1, 2. கேள்வி 97. சிங் சபா இயக்கத்தின் கிளை இயக்கம். சிங் சபா இயக்கத்தின் கிளை இயக்கம். ஆப்ஷன் சி அகாலி இயக்கம். கேள்வி 98. சீக்கிய குருத்வாரா சட்டத்தின்படி சீக்கிய குருத்வாரா சிரோன்மணி குருத்வாரா என்னும் டேஷ் என்னும் அமைப்பின் கீழ் வந்தது. சீக்கிய குருத்வாரா சட்டத்தின்படி சீக்கிய குருத்வாரா சிரோன்மணி குருத்வாரா டேஷ் என்னும் அமைப்பின் கீழ் வந்தது. ஆப்ஷன் டி பிரபந்த கமிட்டி. 99. ராமலிங்க அடிகளார் காலம். ராமலிங்க அடிகளார் காலம். ஆப்ஷன் ஏ 1823 முதல் 1874 வரை. கேள்வி 100. ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலையை எங்கு நிறுவி ஏழை மக்களுக்கு உணவளித்தார்? ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலையை எங்கு நிறுவி ஏழை மக்களுக்கு உணவளித்தார்? ஆப்ஷன் பி வடலூர். கேள்வி 101. சத்திய ஞானசபை என்னும் அமைப்பினை நிறுவியவர். சத்திய ஞானசபை என்னும் அமைப்பினை நிறுவியவர். ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகளார். கேள்வி 102. திருவருட்பா தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு. திருவருட்பா தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1867. கேள்வி 103. ராமலிங்க அடிகளாருக்கு எதிராக தெய்வ நிந்தனை என கூறி கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டவர் யார்? ராமலிங்க அடிகளாருக்கு எதிராக தெய்வ நிந்தனை என கூறி கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டவர் யார்? ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர். கேள்வி 104. சீவக சிந்தாமணி அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு. சீவக சிந்தாமணி அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1887. கேள்வி 105. மணிமேகலை அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு. மணிமேகலை அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1898. கேள்வி 106. அயோத்திதாசர் காலம். அயோத்திதாசர் காலம். ஆப்ஷன் பி 1845 முதல் 1914 வரை. கேள்வி 107. யாரை உண்மையான பௌத்தர்கள் என்று அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார்? யாரை உண்மையான பௌத்தர்கள் என்று அயோத்திதாசர் குறிப்பிடுகிறார்?
ஆப்ஷன் பி ஆதி திராவிடர்கள். கேள்வி 108. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாரப்பத்திரிகை தொடங்கிய ஆண்டு. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாரப்பத்திரிகை தொடங்கிய ஆண்டு. ஆப்ஷன் டி 1907. கேள்வி 109. செராம்பூர் மிஷன் என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. செராம்பூர் மிஷன் என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1799. கேள்வி 110. முதலாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர்கள் டேஷ் ஆவர். முதலாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறைப்பணியாளர்கள் டேஷ் ஆவர். ஆப்ஷன் பி செராம்பூர் மதப்பரப்பாளர்கள். இனி புத்தக பின்பக்க வினாக்கள். 111. இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம். ஆப்ஷன் பி வங்காளம். கேள்வி 112. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. ஆப்ஷன் சி ராஜாராம் மோகன் ராய். கேள்வி 113. தேசிய சமூக மாநாடு டேஷ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ எம்ஜி ரானடே. கேள்வி 114. வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர். ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி. கேள்வி 115. கதைகள் மற்றும் வியக்கத்தக்க உவமைகளின் மூலம் டேஷ் தனது கருத்துக்களை விளக்கினார். ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ண பரமஹம்சர். கேள்வி 116. ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை நடத்தியவர். ஆப்ஷன் டி அயோத்திதாச பண்டிதர். கேள்வி 117. பிரம்மஞான சபை டேஷில் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கேள்வி 118. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர். ஆப்ஷன் பி காசி விஸ்வநாத முதலியார். கேள்வி 119. மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையத் அகமது கான் நிறுவிய அமைப்பு. ஆப்ஷன் சி அறிவியல் கழகம். கேள்வி 120. இஸ்லாமிய சமயத்தினின் சமய மேலுருவாக்கத்தை, இது ரெண்டு சேர்த்து எழுதணும். சமய மேலுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் டேஷ். இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மேலுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் டேஷ். ஆப்ஷன் ஏ தியோபந்த் இயக்கம். கேள்வி 121. சரியான கூற்றினை தேர்வு செய்க. சுத்தி இயக்கத்தை நிறுவியவர், இது ஆத்மராம் பாண்டுரங் கிடையாது, தயானந்த சரஸ்வதி. சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகளாரால் நிறுவப்பட்டது. இது சரியானது தான். ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவியவர் பரமஹம்சர், இவர் விவேகானந்தர். அகமதியர்கள் பொதுவான மசூதியில் தங்கள் வழிபாட்டினை மேற்கொண்டனர். இது தவறானது. ஆப்ஷன் பி தான் சரியானது. கேள்வி 122. சையத் அகமது கான் கூற்று சையத் அகமது கான் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. காரணம் முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். ஆப்ஷன் சி கூற்று காரணம் சரி. கேள்வி 123. பொருத்துக. கேள்வி 123. பொருத்துக. ஆங்கிலேய சமய பரப்பு குழு, வில்லியம் காரை மற்றும் ஜான் தாமஸ், பார்சி செய்தித்தாள் ராஷ்ட் கோஃப்தார், தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோதேவி, விவேகானந்தர் சிகாகோ உலக சமய மாநாடு. ஆப்ஷன் சி சரியாக இருக்குது. அவ்வளோதான். 123 கேள்விகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.